நமஸ்காரம். காமக்கொடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான அன்பான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் காமாட்சியும் காமகோட்டியும். தேனம்பாக்கத்தில் பிரிவா தங்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆனவுடனே அங்கே வாசம் பண்ணுறதுக்கு வசதிகள் எவ்வளோ செஞ்சு கொஞ்சம் தான் செய்ய முடிஞ்சது. ஆனால் பெரியவா அதெல்லாம் பற்றி கவலைப்படலை. சௌரியங்கள் அது இதெல்லாம் பற்றி கவலையப்படலை. இன்றைக்குமே லட்சியம் பண்ண மாட்டார் பெரியவா. இதை சொன்னது சங்கர பக்தர ஜனசபா அவருடைய செக்ரட்டரி வைத்தியநாதன் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த மேட்டர் சொன்னார். ஒரு டைம் சாயந்தர வேளையில் எங்கேயோ தூரத்தில் பட்டாசுலாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுது. பெரிய உடனே என்னது பட்டாசு சத்தெல்லாம் பலமாக கேட்குறது, இங்கேயோ பட்டாசு வெடித்து கொண்டாடுற, இந்த கோயிலேருந்து அது ஊர்வலம் கிளம்புறதா அப்படிங்கிற மாதிரி விசாரித்தா. உடனே அவெல்லாம் பார்த்துட்டு டைரக்ஷன்லாம் பார்த்துட்டு, ஆமாம்மா காமாட்சி அம்மன் திருவீதி உலா ஊர்வலம் அதை முடிச்சுட்டு திரும்பி கோயிலுக்கு போயின்ட்டுருக்கா, அதான் பட்டாசு வெடித்து கொண்டாடி சம்பிரதாயமாக நடத்தின்னு இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரிஞ்சிட விஷயத்தை போய் சொன்னான் பெரியவாள்கிட்ட. உடனே அதை கேட்டவன் பெரியவாளுக்கு இருப்பே கொள்ளலை. அம்பாள் காமாட்சினை எப்படியாவது இப்போ தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. பெரியவா நடந்து போய் காஞ்சிபுரம் சேரத்துக்குள்ளே திருவீதி உலா முடிஞ்சு அம்பாள் கோயிலுக்கு திரும்பிடுவா அப்படின்னு சொன்னான். பெரியவாள் சொன்னா எல்லாரும். அதனால் இனிமேல் நம்ம இங்கேருந்து நடந்து போய் பிரயோஜனம் இல்லை எப்படிவா அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி எப்படியாவது அம்பாள் காமாட்சி தரிசனம் பண்ணியாகணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக இருந்தார். காஞ்சிபுரம் போட செய்கிறதுக்குள்ளே ஊரில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை, கவலைப்படவே இல்லை. அவரை பற்றி கவலைப்படல. மனத்தை சிஷ்யெல்லாம் எவ்வளோ சொல்லி கேட்குற மாதிரி தெரில, போய் தான் தீர்றது அப்படின்னு நிச்சயம் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. பெரியவா வெளில நின்ன உடனே கிளம்பிடலை. விநாயகர் சன்னதிக்கு போனார். அங்கே பிள்ளையார் காதோட ஏதோ பேசின மாதிரி இருந்தது, சொன்ன மாதிரி இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி கணேசன்ட்டு வேண்டிக்கிறார் போல பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னு நினச்சேன் எல்லோரும். விநாயகர்கிட்ட அனுமதி வாங்கினோடனே படப்படன்னு காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் பெரியவா. கூட சிப்பத்திகள்லாம் கூடவே போனான், ஓடினான். பெரியவா நடைய பயங்கர ஓட்ட மாதிரி தான் இருக்கும். அவர் வேகத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது, யாராலையும். காஞ்சி அடைஞ்ச போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். காஞ்சிபுரம் சேர்ந்த உடனே என்னன்னு கேட்டால், அம்பாள் காமாட்சி அந்த இடத்த விட்டு அசையாமல் உண்மையை சொல்லப்போனால் ஒரு அங்குலம் கூட நகராமல் திருவீதிகளை ஊதி அங்கேயே ரோட்டில் நின்று இருந்தது. பெரியவா தரிசனம் பண்ணுற வரைக்கும் அம்பாள் காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. மனசு சேர்க்கலாம் ஒரே ஆச்சரியம் தங்கலை. இதனால் அம்பாள் ஊர்வலம் நகராமல் நின்று போச்சு அப்படின்னு விசாரித்தார். அந்த கோயிலில் பூஜை செய்கிறவர் முன்னாடி சொன்னார், விடியெல்லாம் வெடி சத்தம் கேட்ட உடனே அந்த தலைமையாக இருக்கிற அந்த யானை என்ன பண்ணினாலும் அந்த இடத்துல நகர மாட்டேங்கிறது அப்படின்னு மிரட்டி பார்த்தானாக்கா அது கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் ஏதாவது எசகுபசம் ஆகிட போகிற பயத்தில் நாங்கள் அப்படியே சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா. ஆனால் ஊர்வலம் நகராமல் இருந்தபோது யானை கொஞ்சம் சதுவாகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதான் எங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு அவளும் சொன்னார். என்னடா அது யானை இப்படி வினோதமாக நடந்துக்கிறதே அப்படின்னு குழம்பி போயிருந்தோம் நாங்கள் அப்படின்னு அவள் சொன்னான். ஆனால் பெரியவா காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணோடனே அவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், அவருக்கு அவ்வளோ திருப்தி சந்தோஷம். பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு யானையை செல்லமாக தட்டி கொடுத்தார். உடனே யானை ஏதோ அவருடைய உத்தரவு தான் காத்துட்டு இருந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுடுத்து. யோசிச்சு பார்த்தா தேனம்பாக்கத்தில் புறப்படுறதுக்கு முன்னாடி விநாயகர் காதில் பெரியவா என்னமோ சொன்னார். அதனுடைய அர்த்தம் இப்போ தான் புரிஞ்சிச்சு. அன்றைக்கி பெரியவா அடைஞ்ச சந்தோஷத்தை விட நாங்கள் அடைஞ்ச சந்தோஷம் பாக்கியம் இருக்கே, என்றைக்கும் மறக்கவே முடியாது. காஞ்சி காமகோடி மகா பெரியவா திருவடிகளே சரணம், மகா பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.